நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளின் இறைவாக்குகளின் பின்னணியில் சிந்திக்கிற பொழுது இறைவன் நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தை என்ற உன்னதமான வார்த்தையை இதயத்தில் விதைப்பதற்கும் அந்த விதைத்தல் விளைச்சலை நோக்கி சென்றடைவதற்குமான அருமையான சிந்தனையை வழங்குகின்றார். முதல் வாசகத்தில் நல்லாயனுக்குரிய தன்மை எது என்பதையும், நற்செய்தி வாசகத்தில் நல்ல நிலத்திற்கான தன்மை என்ன என்பதையும் உணரச் செய்கிற கடவுள் நாம் நல்ல ஆயன்களாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக வளர்ச்சி காண வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியில் திரு அவையின் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். திரு தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள் என்று அனைவருடைய பணியும் இறைவனுடைய பராமரிப்பின் தன்மையிலும் இறைவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற ஒன்றாகவும் அமைய இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
நீர் உள்ளம் கணிந்தும் அடியார்களாகிய எங்கள் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எது நோக்க அன்பு ஆகியவற்றை நாங்கள் பற்றி எறிந்தும் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆட்டுக்குட்டிகள் கன்று காளைகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவனின் இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. வார்த்தையினால் வாழ்வு பெற்றிட இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வாக்குகள் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை அவர்தம் வார்த்தையை கேட்பதாலும் அவர்தம் வார்த்தையை விதையாக உள்ளத்தில் விதைப்பதாலும் கிடைக்கக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதத்தை, வல்லமை நிறைந்த வாழ்வுதனை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வார்த்தைகளை பேசுகின்றோம். அன்றாட வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைகளை நாம் நம்முடைய பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் எடுத்து ஆளுகிற பொழுது அதில் நேர்மறையான, எதிர்மறையான, கசப்பு நிகழ்ந்த பல்வேறு விதமான சூழமைவுகளை அடிப்படையாக கொண்ட வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றனவா? அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் வாழ்வு பெறச் செய்ய ஒரு அடித்தளமாக அமைகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக பல நேரங்களில் இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. நேர்மறையான வார்த்தைகள் எல்லாம் நேரிய வழியை நோக்கி நம்மை அழைத்து சொல்லுகிறது. ஆனால் எதிர்மறையான வார்த்தைகளோ அல்லது நம்மை தரைமட்டம் தாழ்த்துகிற வார்த்தைகளோ அல்லது கசப்பு நிறைந்த வார்த்தைகளோ இவையெல்லாம் நம்முடைய வாழ்வை வளம்பெறச் செய்வதற்கு பதிலாக வளர்ச்சியிலே தடையை ஏற்படுத்துகிற ஒன்றாக அல்லது நம்முடைய வளர்ச்சிக்கு நோக்கிய பாதையை தடுத்து நிறுத்துகிற ஒன்றாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. இந்த உலகில நாம் ஒவ்வொருவருமே எவ்வளவு வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாசித்தாலும் கேட்டாலும் சொன்னாலும் அல்லது பேசினாலும் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வல்லமை இருக்கிறதா என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய மனித வார்த்தைகள், அன்புக்குரியவர்கள. ஆக மனிதனிடத்தில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் வல்லமை நிறைந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதல்ல. மனித வார்த்தைகள் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது கடந்து செல்லுகிற ஒன்றாக இருக்கிற பொழுது அது ஒருவரிடத்திலே பாதிப்பை உள்ளாக்குகிற ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஓரளவுதான் உண்மை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கிறார், நகைச்சுவை பேச்சாளர் இருக்கிறார். அவர் தன்னுடைய பேச்சு திறமையால் மக்களை கவர்ந்து இழுக்கிற ஒன்றாக பல மணி நேரம் பேசுகின்றார். எல்லாரும் சிரிக்கிறார்கள், நகைச்சுவை உணர்வு மேலோங்குகிறது. எல்லாரும் சொல்லுகிறார்கள், நன்றாக இருந்தது, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது, நேரம் போனதே தெரியவில்லை என்றுதான் அவர்களுடைய பாராட்டுகள் எல்லாம் அமையுமே ஒழிய அது என்னிலே தாக்கத்தை உள்ளாக்கியது என்றோ, அது என் வாழ்வில் மாற்றத்திற்கான விதை என்றோ, அது என் வாழ்வில் நான் எதிர்பார்க்காத விதத்தில் எல்லாவற்றையுமே மாற்றி அமைக்கிற ஒன்றாக என் வாழ்விலை தென்படுகிறது என்றோ சொல்வது மிக 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 குறைவுதான், அன்புக்குரியவர்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கும் நம்முடைய வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை
நம்மை ஆற்றுப்படுத்துகிறது. கடவுளுடைய வார்த்தை நம்மை முழுமையான ஆறுதலை நோக்கி அழைத்து செல்கிறது. கடவுளுடைய வார்த்தை நாம் சோர்ந்திருக்கிற பொழுதெல்லாம், நாம் சோகத்தோடு இருக்கிற பொழுதெல்லாம் நமக்கு தெம்பை கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தை வாசிக்கப்படுகிற பொழுது அது வாசிப்பதோடு மட்டும் நில்லாமல் அது வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்கிறது. படைத்த இறைவனே படைப்பாகி நம்மோடு பேசுவதுதான் இந்த இறை வார்த்தை. ஆக இன்றைய நாளிலே நாம் எல்லோருமே இறை வார்த்தையை அலைபேசியில் அனுப்பிவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறோம். காலை எழுந்தவுடனே அலைபேசியிலே வாட்ஸ்அப்பை நீங்கள் திறந்தீர்கள் என்று சொன்னால் வரிசையாக எவ்வளவோ இறை வார்த்தைகள் அங்கே வந்து குமிகின்றன. ஆனால் அவற்றை வாசிப்பதற்கும் விவிலியத்தை கையில் எடுத்து மனதார அமர்ந்து வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அன்புக்குரியவர்கள். அலைபேசியில் வாசிப்பது என்பது ஏதோ ஒரு இயந்திரத்தோடு இணைந்து வாழுகிற ஒரு தன்மையாக இருக்கும். ஆனால் விவிலியத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு எண்ணம் அங்கே உருவாகும். அது மனதிற்கு ஆழமான ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை பார்த்து உணர்ந்து பழகிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மையமாக இருக்கிறது. பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம். திருச்சி மறை மாவட்டத்தில் நான் பணியாற்றி கொண்டு இருக்கின்ற அருங்குடை இல்லத்தில் ஒவ்வொரு மாதம் 3 நாள், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று 3 நாட்களும் நற்செய்தி பெருவிழாவானது நடைபெறும். பல்வேறு இடங்களிலிருந்து அருள் பணியாளர்களை அழைத்து மக்களிடத்தில் இறை வார்த்தையினுடைய பகிர்வு கொடுக்கப்படும். குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை வழிபாடு நடைபெறும். மக்களுக்கு தேவையான அந்த உள்மன காயங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலை வாழ்வு கொடுக்கப்படும். இந்த ஜெப வழிபாடுகள் எல்லாம் நடக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் முழுமையான நம்பிக்கையோடு தேடி வருகிற மக்கள் அத்தனை பேரும் கடவுளுடைய வார்த்தையால் சுகப்படுத்தப்படுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தையால் குணமளிப்பு அங்கே நடைபெறுகிறது. ஏனென்றால் திருத்தூதர் பணிகள் நூலிலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது போல அன்றைய நாளிலே பேதுரு அங்கே கோவிலின் அழகு வாயிலில் இருந்த மனிதன், பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நட என்று சொன்னவுடனே அந்த மனிதன் எழுந்து நடந்தான் அல்லவா? அந்த ஒரு ஆசீர்வாதம், அற்புதம், அதிசயம் இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் அன்புக்குரியவர்கள். ஆக அந்த நற்செய்தி பெருவிழாவிலே ஒரு முறை ஒரு அருள் பணியாளரை நான் சந்தித்து அவரிடத்தில் பல்வேறு கருத்துக்களை பற்றி பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் தீர்வு பெற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையின் கசப்பு மிகுந்த அனுபவங்களில் நாம் ஆண்டவரின் ஆறுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், கடவுளின் வார்த்தையை வாசித்து கடவுள் பாதத்தில் அமர்ந்தால் போதும் என்று சொன்னார். ஏனென்றால் விடுதலை பயண புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உன் சார்பாக ஆண்டவர் போரிடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது நாம் போரிட வேண்டியது அல்ல, மாறாக நம் சார்பாக கடவுளே போரிடுவார். ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து சிந்திக்கிற பொழுதெல்லாம், ஆண்டவருடைய வார்த்தையை இறுக பற்றி பிடிக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வு நிச்சயம் அந்த வார்த்தையினால் வாழ்வு பெறக்கூடிய ஒன்றாக மாறும் என்பதை இன்றைய நாளின் இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி புரிந்து கொள்வது? இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் ஒரு நல்ல ஆயனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். உங்களை தேற்றி அரவணைத்து அன்பு செய்து எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நான் கொண்டு வருவேன், நான் உங்களோடு இருப்பேன், உங்களை திக்கச்சவராக மாற்ற மாட்டேன் என்று அங்கே நல்லாயனுக்குரிய பண்போடு கடவுள் மக்களை, இஸ்ரேல் மக்களை வழிநடத்த முன்வருகிற பொழுது அவரின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்களினமாக அங்கே அவர்கள் மாறுகிறார்கள். இதுவரை அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை, கடவுளுடைய வார்த்தையை பற்றி யோசித்து பார்க்கவில்லை, கடவுளுடைய வார்த்தையை புறம்பே தள்ளினார்கள், கடவுளுடைய வார்த்தையை முன்னறிவித்த இறைவாக்குனர்களை எல்லாம் கொன்றளித்தார்கள், தங்களுக்கென ஒரு அரசனை உருவாக்கி கொண்டார்கள். அப்பொழுது கடவுளின் வார்த்தை அவர்களுக்கு தூர நின்ற ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றோ இப்பொழுதோ கடவுளின் வார்த்தையை ஏற்று அவர்கள் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களை, யோவான் நற்செய்தியில 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. ஆக கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெறும். நம்முடைய வாழ்வில் எண்ணற்ற ஆசீர்வாதங்களோடு அது நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால்
இறை வார்த்தை என்பது மனிதர்களின் வார்த்தை அல்ல. இறை வார்த்தை என்பது மனிதர்கள் தங்களுக்காக தாங்களை உருவாக்கிய ஒன்று அல்ல. இதை எங்கிருந்து பார்க்கலாம்? விவிலியத்திலிருந்து. முதலாவதாக அன்புக்குரியவர்களே, பேதுருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறை வாக்கு. அது ஒருபோது மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. ஆக ஆண்டவருடைய வார்த்தை என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது கடவுளால் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறது, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருப்பதால் தான் நாம் பாருங்கள், எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம், மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய கூரிய வாளினும் மேன்மையானது என்று பார்க்கிறோமே. அத்தகைய வார்த்தையை போர் வாளாக கையில் ஏந்தி செல்லக்கூடிய நல்ல மனம் படைத்த கிறிஸ்தவ உள்ளங்களாக இல்லங்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை என்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல என்று புனித பவுலடியார் மிக தெளிவாக அன்றைய நாளிலே மக்களிடத்தில் போதிப்பதை நாம் பார்க்கிறோமே. என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இதுதான். நம்முடைய ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது, அது நம்மை மாற்றி அமைக்கக்கூடியது, நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது, நமக்கு ஆறுதல் வழங்கக்கூடியது. அந்த வார்த்தையை எப்போதும் நம்முடைய வாழ்விலிருந்து நீக்கிவிடக்கூடாது. யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம், இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே, இரவும் பகலும் சிந்திப்பாய், அதனால் நீ நலம் பெறுவாய், நீ வெற்றி காண்பாய் என்று அன்று யோசுவாவுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி தான் வார்த்தையினால் வாழ்வு பெறுகின்ற தன்மை. எனவேதான் பெலிஸ்தியருக்கு எதிராக மூண்ட படையில யோசுவா தொடர்ந்து தனது வெற்றியை நிலைநிறுத்தினார் என்று சொன்னால், யோசுவா புத்தகம் 1:5 அன்று மோசையோடு இருந்த நான் இன்று உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுள் அவருக்கான ஆசிரை தனது வார்த்தைகளால் கொடுத்தார். பிரியமானவர்களை, சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தை மலிவு சரக்கு அல்ல. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் கடவுளின் வார்த்தையை மலிவு சரக்காக கருதும் பலரை போன்றவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் அவர் முன்னிலையில் நேர்மையோடு பேசுபவர்கள். கடவுளின் வார்த்தை மலிவு சரக்கு அல்ல, அது மகத்துவம் மிக்கது. கடவுளுடைய வார்த்தை என்பது ஒருவரை வாழச் செய்கின்ற வார்த்தை. எனவேதான் லாசருடைய அந்த இறப்புக்கு பின்பாக கல்லறையில் வைத்து பல்வேறு விதமான அழுகையும் கண்ணீரும் அங்கே கடந்து போன பின்பு இயேசு வருகிறார், லாசரே வெளியே வா என்று சொல்லுகிறார். இயேசுவின் வார்த்தையின்படியாய் லாசர் அங்கே என்ன செய்கிறார்? உயிர் தெழுந்து வருகிறார். அன்புக்குரியவர்களை, அதே போல தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம், தந்தையாம் இறைவனுடைய ஒற்றை வார்த்தைக்காய் இந்த உலகம் தோன்றுகிறது, ஒளி தோன்றுக என்றார், தோன்றியது. எல்லா நிலையிலும் கடவுளுடைய வார்த்தை வாழ்வு கொடுத்ததை ஒழிய எந்த வாழ்வையும் கடவுளுடைய வார்த்தை அளித்ததாக விவிலியத்தில் இல்லை. சிந்திப்போம். இன்றைய நாளில் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தை மகிமையாய் இருந்திருக்கிறது. அதில் ஒரு சிலரை பார்க்கிற பொழுது புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே அவர் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழை கொடு என்ற வார்த்தையை கேட்டு தன் வாழ்வை மாற்றி கொண்டவர்.
புனித சவேரியாருடைய வாழ்க்கையில் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையில் உலகெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழந்தார் என்றால் அதனால் பயனில்லை என்ற வார்த்தையை கேட்டவுடன் புனித சவேரியார் வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். புனித அகஸ்தினாருடைய வாழ்வில் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள் இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி வந்து விட்டது, இருளின் ஆட்சிக்குரிய படைகளனை கலந்து பகலின் ஒளிக்குரிய மகனாக மாறுவாயாக என்று கேட்ட வார்த்தையை அவர் தன் வாழ்வாக மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கிறோம். புனித மரியை குரட்டி தன் இளம் வயதில் போராட்டம் நிறைந்த அந்த சூழலில் நாம் பார்க்கிறோம். பேதுரு முதல் திருமுகத்தில் 3:17 துன்புற்று இறப்பதை விட பாவம் செய்வது என்பது அல்லது பாவம் செய்வதை விட துன்புற்று இறப்பது என்பது மேலானது என்று அவர் தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். சிந்திப்போம். இன்றைய நாள் முழுவதும் வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது என்றால் 5 விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. முதலாவதாக வார்த்தை நிலை வாழ்வை வழங்குகின்றது. நாம் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை, என் வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை உங்களுக்கு கொடுக்கின்றன என்று இயேசு சொல்லுகிறார். எனவே தான் யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 68வது இறை வார்த்தையில் நீங்களும் என்னை விட்டு போய்விடுகிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, யாரிடம் நாங்கள் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது என்று பேதுரு பறைசாற்றியது போல நாமும் பறைசாற்றுகிற பொழுது வார்த்தையால் முதலில் நிலை வாழ்வை ஆசீர்வாதமாய் பெறுகிறோம். இரண்டாவதாக வார்த்தை என்ன செய்கிறது என்றால் நமக்கு வெற்றி கொடுக்கிறது. முன்னர் நான் சொன்னது போல யோசுவா புத்தகம் 1:8 திருச்சட்ட நூலை அகற்றாதே, அது உனக்கு வெற்றி கொடுக்கும் என்பது இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் வார்த்தை நம்மை வளமை உறச் செய்கிறது. ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகளில் சிந்திக்கிறோம். மழை மண்ணிலே வந்து முளை அரும்பு செய்து விளைச்சலை கண்டு அதன் இடத்திலே திரும்பி செல்கிறது என்பது போல வார்த்தை நம்மை வளமையுறச் செய்கிறது. மூன்றாவது ஆசீர்வாதம். நான்காவதாக வார்த்தை ஒளியாயிருந்து நம்மை இருளிலிருந்து கடந்து வர செய்கிறது. இதைத்தான் திருப்பாடல் 119 105வது இறைவார்த்தை சொல்லுகிறது, என் காலடிக்கு உம் வாக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று பார்க்கிறோம். ஆக நான்காவதாக வார்த்தை ஒளியாய் ஆசீர்வாதமாய் வருகிறது. கடைசியாக அன்புக்குரியவர்களே, வார்த்தை புது பிறப்பளிக்கும் ஊற்றாய் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறது. இதை தான் பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்திருக்கிறீர்கள். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அவரது வார்த்தையால் வளமையுறச் செய்கிறார். அவர் வார்த்தை எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. அந்த வார்த்தையினால் இந்த திருப்பலியின் வழியாக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் வார்த்தையால் நான் வாழ்வு பெற வேண்டும். உம் வார்த்தையால் என் குடும்பம் வாழ்வு பெற வேண்டும். உம் வார்த்தையால் என் வாழ்நாள் முழுவதும் நான் வளம் பெற்று வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடும் என்று இறைவனிடத்திலே மன்றாடுவோம். பாதை ஓரத்தில் விழுந்த விதையாக அல்ல, பாறை நிலத்தில் விழுந்த விதையாக அல்ல, முட்செடிகளிடையே விழுந்த விதையாக அல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக கடவுளுடைய வார்த்தை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் விதைக்கப்படட்டும். அப்பொழுது இறைவனின் வார்த்தையினால் நாம் வாழ்வு பெறுவோம். இத்தகைய அருள் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அர்ச்சனையா
பலியாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு வழிகள் உம் திருமகனின் நிறைவான ஒளி வழியால் முழுமை பெறச் செய்தே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது ஆட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ள உம்மடியார் ஒவ்வொருவரும் செலுத்திய வழியேற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனியை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு உண்டு என்று நம்புகின்றோம். ஆகவே வானதூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் இணைந்து ஆர்ப்பரிப்பதாக. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பேச்சு உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பேச்சு பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் மது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. வார்த்தையினால் வாழ்வு பெற இருகர விரைத்த இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். வாழ்வாக, ஒளியாக, உடனிருப்பாக, புது பிறப்பாக நம்மை மாற்றுகின்ற அன்பின் ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கு பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திரல நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. வார்த்தையினால் வாழ்வு வெற்றிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. போல ஆண்டவர்
ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆற்றியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.